ரைட் சொந்தங்களே, இதுதான் இந்த வீட்டினுடைய அப்டேட். டபுள் ஸ்டோரி டோமர் ரீபர்பிஷ்மெண்ட், டபுள் ஸ்டோரி on the பேக், ரியர் எக்ஸ்டென்ஷன், சம்மர் ஹவுஸ் அந்த மாதிரி வந்துருக்குது. இது இவ்வளோ வேலைப்பாடுகளுமே 2.5 மாதங்களுக்குள்ளே முடிஞ்சிருக்குது. இன்னும் எவ்வளோ காலத்தில் இந்த வீட்டை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களோட சேர்ந்து நானும் பார்க்குறேன். இந்த மாதிரியான அமைப்புள்ள வீடுகள் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் இதே மாதிரி டபுள் ஸ்டோரி அமைத்து கொள்ளலாம். இதே மாதிரி டபுள் ஸ்டோரி பின்னுக்கும் அமைத்து கொள்ளலாம். இதே மாதிரி ஒரு சம்மர் ஹவுஸ் பின்னால் கட்டி கொள்ளலாம். இதே மாதிரி கம்ப்ளீட் ரீபர்பிஷ்மெண்ட்டும் செய்து கொள்ளலாம். ஓப்பன் லான்ச், த்ரூ லான்ச், மெகா ஃப்ளோ, அப்படி நிறைய சிஸ்டங்கள் எல்லாமே நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ளலாம். இது எல்லாத்தையும் செய்ய வேணும். ஆரை தொடர்பு கொள்கிறேன்னு தான் யோசிக்கணும். ஒரே கூரையின் கீழே செய்கிறதுக்கு இருக்கவே இருக்கிறோம். எஸ்பி கன்சல்டன்சி ஆகிய முதல் நிறுவனம் பிரித்தானியா பூராகவும் வீடுகளை புனரமைத்தும் புதிதாக வீடுகளை கட்டியும் வருகின்றது. ஆகவே தொடர்பு கொள்ளுங்கள். 078-08-64-7864. இது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வீட்டினுடைய பின்பகுதியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். எல்லா வேலைகளுமே துரித கதியில் வெளி அவுட் ஒர்க்குகள் எல்லாமே முடித்து அப்படியே ப்ளம்பிங் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது சம்மர் ஹவுஸ். ஒரு கராஜோ சம்மர் ஹவுஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் எல்லோருக்குமே விருப்பம். நீங்கள் எல்லோருக்கும் இதை பிடித்திருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது ஒரு சைடில் ஒரு சின்ன ஒரு பாத்ரூம் உண்டு. மற்றது இங்கால ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸோ இல்லாட்டி ஒரு ரூம் மாதிரியான ஒரு அமைப்பு. இதில் லிவிங் ரூம் மாதிரியான ஒரு அமைப்பில் நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சம்மர் ஹவுஸ் வீட்டுங்க பின்பகுதி, இந்த கார்டன், இந்த ப்ராஜெக்ட், இந்த ப்ராப்பர்ட்டியினுடைய சைஸ் உங்களுக்கு தெரியும். இதே மாதிரியான அமைப்புள்ள காணிகளோ வீடுகளோ உங்கள்கிட்ட இருந்தால் உங்களுடைய வீட்டுக்கு பின்புறமாக உங்களுக்கு ஸ்பேஸஸ், கார்டன் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். அதை தாண்டி ஒரு கராஜ் இன்றைக்கு எல்லோருக்குமே தேவைப்படுகிறது. இல்லாட்டி ஒரு சம்மர் ஹவுஸ், இல்லாட்டி ஒரு ஜிம், அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் நாங்கள் எல்லோருக்குமே எங்களுக்கு தேவையான ஒரு நிலை இருக்குது. எத்தனை பேர்கிட்ட இருக்கும், ஆனால் ஒரு அமைப்பு இல்லாமல் இருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இன்னொரு பாவனைக்குரிய ரூமாக கூட நீங்கள் பாவித்துக்கொள்ளலாம். ஒரு பார்ட்டியோ இல்லாட்டி ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனோ இல்லாட்டி ஏதாவது ஒரு எந்த தேவைகளுக்குமே நாங்கள் பாவிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அங்கே ஒரு சின்ன ஒரு டாய்லெட் அண்ட் ஷவரோட ஆன ஒரு அமைப்பு, நடுவில் ஒரு லிவிங் ரூம் ஏரியா, இங்கால ஒரு ஒரு ஆஃபீஸ் ரூம் ஏதாவது ஒன்றுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான அமைப்பு இருக்கும். ஸோ உங்களுடைய கார்டன், உங்களுடைய செமி டிட்டாச் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் நல்ல சைஸில் உங்களோட கார்டன் வரும். பின்னுக்கு எத்தனை லாங் லென்த்துன்றதையும் கவனித்து கொள்ளுங்கள். அதே மாதிரி வீடும் ஃபுல்லாக நீங்கள் கட்டிக்கல முழுமையாக கட்டிடக்கூடாது. அப்போ கார்டனும் ஒன்று தேவை கட்டாயம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கார்டன் சைஸ் இருக்கிறதுன்ற காரணத்தினால இதை நாங்கள் இங்கே செய்கின்றோம். அதனால் இதே மாதிரியான அமைப்புள்ள உங்களுடைய வீடுகள் இருக்குமா இருந்தாலும் சரி, இதே மாதிரியான அமைப்புள்ள கார்டன் இருக்குமான்னு இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அமைத்து கொள்ளலாம். இதுக்கு பிளானிங் பெர்மிஷன் தேவையின்றி இல்லை, எடுத்துக்கொண்டு நீங்கள் செய்யலாம். ஆனால் பிளானிங் பெர்மிஷன் எடுக்காமல் செய்கிறதா இருந்தால் 2.4 மீட்டர் ஹைட்டுக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடாது. அதனுடைய ஹைட் தாராளம், இதுக்கு மேலே என்ன வேணுமே இல்லையே. ஸோ இது அப்படி இல்லை, உங்களுக்கு இப்போ ப்ராப்பராக நீங்கள் செய்யணும்னு சொன்னால் அனெக்ஸ் என்ற ஒரு அப்ளிகேஷன், அவுட் பில்டிங் ஒரு அப்ளிகேஷன் பிளானிங், அதனுடைய போர்ட்டல் ஒவ்வொரு கவுன்சில் வித்தியாசப்படும். அதை நீங்கள் உங்களுடைய லோக்கல் ஆர்கிடெக்டோ இல்லாட்டி எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு சொல்லுவோம். அந்த சேவையை நாங்கள் வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், எங்களுடைய சேவைகள் பிரித்தானியாவில் நாங்கள் வீடுகளை புதிதாக கட்டியும் வீடுகளை புனரமைத்தும் பெறுகின்றோம். மிக குறைந்த காலப்பகுதியில் அதி உயர் தொழில்நுட்ப வசதிகளோட இந்த வேலைகளில் மிக மிக தேர்ச்சி பெற்ற வேலையாட்களை கொண்டு நாங்கள் பிரித்தானியா பூரா செய்து வருகின்றோம். ஆர்கிடெக்சர் முதல் பிளானிங் பெர்மிஷன் வரை, பார்ட்டி வால் ஸ்ட்ரக்சர், பில்டிங் எல்லாமே கமர்ஷியல் இருந்தாலும், அதாவது A to Z ஃபுல்லாக ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய ஒரே தொலைபேசி இலக்கம் 075-64-7864. யூ வாண்ட் இட் வி. இப்போ நாங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே போவோம், பார்ப்போம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது அதிகாலை 8 மணி, அதான் இப்படி இருக்குது, கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே உள்ளுக்கு போய் பார்த்தீங்கன்னா பாருங்க என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. ரைட், இது எக்ஸ்டென்ஷன், மற்ற ஒரு ஓப்பனிங் ஏரியா. ரைட், அங்கால கிச்சன் வரப்போகுது.
இது லிவிங் ரூம் ஏரியா. இதில் ஒரு பாத்ரூம், இந்த சைடுக்கு ஒரு பாத்ரூம். மற்றது வந்து இது ஸ்டேர்கேஸ் அப்படி மேலே போகும். முன்னுக்கு அந்த டோரை திறந்து முன்னுக்கு ஒரு போச்செண்டு வரப்போகுது. அப்படியே போச்சால நேரம் வந்தீங்கன்னு சொன்னால் இது முன்பக்கத்தால் நேரம் வந்தீங்கன்னா மேலே படி அப்படி மேலே நேரம் வந்து த்ரூ லான்ச் பின்னால் கிச்சன். இங்கால சைட்டுக்கு வந்து ஒரு ரூம், அதை தாண்டி ஒரு பாத்ரூம், அதுக்கு பின்னால் கிச்சன். ரைட், இதெல்லாம் க்ளோஸ் ஆகிடும். அப்படியே நாங்கள் மேலே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி, என்ன செய்திருக்கணும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ரைட், பாருங்க, இது அப்படியே ஒரு ரூம். நேராக வந்து ஒரு ரூம் பின்னுக்கு இது டபுள் ஸ்டோரியா. இதில் வந்து பாத்ரூம் வந்து வரப்போகுது. அந்த பாத்ரூமுக்குரிய ப்ரிப்பேரேஷன் அழுதுகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. ரைட், ரூம் பாத்ரூம். இந்த பக்கம் வந்தால் இங்கால ஒரு ரூம் ஃபுல்லாக. ரைட், அப்படியே பின்னால் பாருங்க கார்டன் சம ஹவுஸ் தெரியுது. ரைட், அதாவது அப்படியே இந்த பக்கம் வந்தால் ஒரு மெயின் பெட்ரூம். ரைட், இது மெயின் பெட்ரூம். இது 3வது பாக்ஸ் ரூம். அந்த பாக்ஸ் ரூமை தான் நாங்கள் சைட்டுக்கு வந்து டபுள் ஸ்டோரி வர்றபடியால் அதை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம். நல்ல ஃபுல் ஓப்பன், சேம் சீலிங் ஹைட்டோட வந்து வரும். 2 விண்டோ, இந்த பக்கம் அந்த பக்கம் விண்டோ இருக்குது. இதில் ரேடியேட்டர். அங்கே தொங்கல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன பாத்ரூம் பெறும். அளவான பாத்ரூம் இதுக்குரியது. இல்லை டவுன் ஸ்வீட்டாக கூட கொண்டு வரலாம். அப்படியே நாங்கள் மேலே போவோமா இருந்தால் மேலே லாஃப்ட். சரிதானே, லாஃப்ட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லி போய் பார்ப்போம். இது வந்து சைட் ரூஃப். சைட் ரூஃபுக்குள்ளே வந்து மெகா ஃப்ளோ டேங்க் வைக்கிறதுக்கான நடவடிக்கைகள், அதுக்குள்ளேயே வேலைப்பாடு நடந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி இது முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து லாஃப்ட் கன்வர்ஷன் 2 விதமான வீலக்ஸ் விண்டோ போட்டிருக்கு. இதில் இன்னொரு வீலக்ஸ் விண்டோ வந்து வெறும் ஃபிக்ஸ் வந்து இது ஸ்டேர்கேஸுக்குரிய லைட்டிங்குக்கு. அதுக்கு முன்னால் உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே நாங்கள் பாய்லர் வைக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்குது. அங்கால வோல் டு வோல் ஃபுல்லாக எடுத்துருக்கிறோம். மிகப்பெரிய ரூமாக வரும். இந்த சைட்டுக்கு அப்படியே வந்து மேலே ஏறின உடனே இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத்ரூம். இது வந்து பாத்ரூம். ரைட்டா, இது வந்து ஒன் ஸ்வீட் பாத்ரூமாகத்தான் நாங்கள் அதுக்குரிய அமைப்பு செய்கிறோம். நல்ல ஹைட் எடுத்திருக்கிறோம். இது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, அதனால் நான் இதில் நிறைய டீட்டெயில் தெரியல. வெளி வேலைகள் துரித கதையில் நடந்து கொண்டு இருக்குது. மேலுக்கு இன்ஸ்டலேஷன் எல்லாம் வச்சு ஃபுல்லாக இருக்குது. இது இந்த இன்ஸ்பெக்ஷன் முடித்த பிறகு நாங்கள் அதுக்குரிய வேலைகள் முடியும். அதை விட எலக்ட்ரிக் ஒர்க்குகள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எலக்ட்ரிக் அண்ட் ப்ளம்பிங் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருக்கு. சரிதானே. ரைட், இது வந்து லாஃப்ட்டுக்குரிய அப்டேட். ரைட், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வந்து பின்னுக்கு டோமர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். டோமருக்குரிய ஒர்க்குகள் எல்லாமே முடிஞ்சுது. பின்னுக்குள்ள ரூஃப் டைல்ஸுகள், வெளி டைல்ஸுகள், ஸ்லைட்ஸுகள் எல்லாமே ஃபுல்லாக எடுத்து கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க்கை வந்து முடித்து விட்டார்கள். ஃபேஷியா போர்ட்லேருந்து எல்லாமே அடித்து முடிஞ்சுது. கட்டர்ஸ் முழுக்க உண்மையிலேயே பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கிறது. உண்மையிலேயே டோமர் என்று சொன்னால் கூடுதலாக இந்த ஒர்க் இந்த டீட்டெயிலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். பாருங்கள், ஃபேஷியா போர்ட் கூடுதலாக வந்து இதில் 2 விதமான டைல்ஸ்கள் வந்து வரும். ஒன்று மெரூன் கலர், ரெட் ராஸ்டிக்னு சொல்லுவினா. மற்றது வந்து எந்த சைட் கிரே. இது வந்து சார்கோல் கிரே, கொஞ்சம் டார்க்கான கலரில் இருக்கும். பார்க்க வடிவாக இருக்கும். அதில் மழை தண்ணி எழுதுகள் பட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நல்ல ஒரு டார்க்கான கலருக்கு வந்து வந்துடும். பாருங்கள், இப்போ கீழே உள்ள ஃபேஷியாக்கள், அதுக்கு அதே மாதிரி மேலுக்கு வந்து உள்ள ஃபேஷியா போர்ட், கட்டர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிந்து விட்டது. ரைட், இது பின்னுக்குள்ள டபுள் ஸ்டோரி லாஃப்ட் கன்வர்ஷன் எல்லாத்துக்கும் முடிய அமைப்பை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே வேறு லெவல். பாருங்கள் எப்படி இருக்குது இந்த அமைப்புன்னு சொல்லி, சூப்பராக இல்லையா? ரைட், இது லாஃப்ட் கன்வர்ஷனுக்குரிய அப்டேட், அதாவது அவுட்லைனுக்குரிய அப்டேட். இந்த கிழமை இந்த வேலைகள் எல்லாத்தையும் முடித்து, அதாவது வருகின்ற கிழமை இந்த வேலை எல்லாமே முடித்து ஸ்கேஃபோல்டிங் வெளியில் எடுப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறன. பார்ப்போம் எந்த அளவில் போகுது, எந்த அளவில் நடக்குன்றதை பார்த்து முடிவு பண்ணுவோம். இந்த காணொலியை நான் இதில் முடித்து மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில் வேறு புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் அன்பின் சுமன். நன்றி, வணக்கம்.